Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நீங்க WhatsApp, Facebook, Twitter எது வேணா யூஸ் பண்ணிருக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க லவர்ஸ் கூட நீங்க மெசேஜ் பண்ணும்போது அவங்க வந்து இங்கிலீஷ்ல தான் மெசேஜ் பண்றாங்கன்னு வெச்சீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டைம்ல இங்கிலீஷ் சுத்தமா தெரியல. இங்கிலீஷ் எனக்கு பேசிக்கா தெரியும் பட் பேச தெரியாது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. சோ நான் சொல்லி தர இந்த ட்ரிக் மட்டும் கொஞ்ச நாள் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஈஸியா நீங்களும் இங்கிலீஷ் பேசிக்கலாம், இங்கிலீஷ் கத்துக்கலாம். சோ அது எப்படின்றது வீடியோ இது வரைக்கும் பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க. நம்மளோட சேனல் வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படி செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு டைம் நீங்களும் செக் பண்ணிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். நண்பா, இதுக்கு தேவையான அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். உங்களோட மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 𝕃𝕀𝕂𝔼𝕊𝕍𝑒𝑘.in அப்படின்ற வெப்சைட்டை வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சேனலோட வெப்சைட்டு தான் இது. ஸோ இனிமேல் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸோட அப்ளிகேஷனுமே நான் இங்கே தான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ டெய்லி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன் நான் போட்டுருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோஸோட ஆப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தம்ப்நெயில் அப்படியே இருக்கும். ஸோ ஜஸ்ட் தம்ப்நெயில் மேலே கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தேவையான அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அந்த ஆப் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணினா அந்த ஆப்போட மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், அது எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. ஃபைனலாக செலக்ட் இன்புட் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து Gboard அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா எந்த செட்டிங்குமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி எல்லாமே செட்டிங் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும். இனிமேல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாருக்கும் எதனா சேட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அவங்க தெரியாத லாங்குவேஜ் அனுப்புகிறாங்கன்னா எப்படி பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ செட்டிங் ஐக்கான் இருக்குல்ல, அது பக்கத்தில் G மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். கேன்சல் ஓகேன்னு இருக்கும். ஜஸ்ட் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் வந்து காட்டும். ஸோ டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லா லாங்குவேஜுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் எது வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ் எதுவோ அந்த லாங்குவேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கிலீஷ் தமிழ்லேருந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குட் மார்னிங் அப்படின்றத வந்து ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த மெசேஜ் இருந்தாலும் சரி நீங்கள் அழகாக இதில் வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ பெரிய லாங் மெசேஜ் இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக வந்து இதில் இந்த ஆப் மூலிமா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு சூப்பராக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லேருந்து தமிழ் மட்டும் இல்லை, தமிழ்லேருந்து இங்கிலீஷ் கூட நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க்கர் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த ஏரோ மார்க்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் இது மாதிரி தான் அந்த மெசேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். இனிமேல் நீங்கள் தமிழில் மட்டும் ஜஸ்ட்டு என்டர் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவர்ஸ் கூட இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா தங்கிலீஷில் நான் டைப் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்றது ஜஸ்ட் தங்கிலீஷில் டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆகிட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிட்டு ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி உங்களுக்கு தேவையான மெசேஜஸை தமிழ்லேருந்து ஈஸியாக இங்கிலீஷுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் கெத்து காட்டலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு அப்ளிகேஷனே சொல்லலாம். நான் வந்து ரொம்ப நாளாகவே இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காத யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற இங்கிலீஷ் மெசேஜ் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணினா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துரும். இதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்றது ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி இந்த அப்ளிகேஷனை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸியாகவே ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலாம். ஸோ இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத கமெண்ட்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இந்த கீபோர்டுக்கான டெடிகேட்டட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இங்கிலீஷ் எப்படி குயிக்காக கற்றுக்கிறது அதை பற்றி ஒரு டிப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மேக்ஸிமம் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பண்ணிவிட்டு ஆல் அப்படி செட் பண்ணியிருக்கீங்க. அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். வேறு எதனா வீடியோஸ் வேணும் இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.